வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டி பிரபல காமெடி நடிகர் கஞ்சா கருப்பு தனது மனைவியுடன் அக்னி சட்டி எடுத்து அம்மனுக்கு வேண்டுதல் செலுத்தியுள்ளார். எம்பி எலெக்ஷனில் நம்ம பழனிசாமி ஐயா 2 லட்சம் தான் கிடச்சிருக்கதே பெரிய விஷயம். இது என்னென்னா எல்லா தொகுதியும் அமோக வெற்றி ஆகணும்னு ஆத்தா சமயவர்த்தாட்டு நேற்றுக்கிடந்து ஒரு 5 அக்னி சட்டி 3 பால் குடம் எடுத்து அதே மாதிரி திருச்சி வேட்பாளர் அதிக வாக்கில் சேர்க்கணும். நான் எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்தேன். டாக்டர் சரவணனுக்கு போனேன், அதே மாதிரி ராம்நாடு தொகுதி போனேன், சேலம், எங்கிட்ட எடப்பாடி, எல்லா மாவட்டமும் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். 17 வரைக்கும் இந்த எலெக்ஷன் தொண்டு ஈஸியாக வேகமாக விலையை முடிக்கணும். நம்ம ஐயா எடப்பாடி ஐயா அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வரவும் மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணணும்னு ஆத்தா சமயவர்த்தாள்கிட்ட சொன்னால் தானே இது நடக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சிகள்லாம் பாதம் தாங்கி பழனிசாமின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காமெடி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஜெயிக்க பிறந்தவங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்த நடக்கிற எலெக்ஷனில் அதிமுக மத்திய அரசோட கூட்டணி இல்லை அப்படின்றதுனால அதிக விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க கள்ள தொடர்பில் தான் இருக்காங்க அப்படின்றதையும் எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுறாங்க. நாங்கள் என்றைக்குமே ஒத்த பரம்பரை தான். சோலையாத்தையும் எங்களுக்கு நின்று ஜெயிச்சு பழக்கம், கூட்டணி அமைப்பு நின்று பழக்கம் இல்லை. அதனால் எடப்பாடியாதே. அவர் ஒரு விவசாயி, அவருக்கு அந்த விவசாயத்துடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அதனால் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், தூத்துறவர்கள் தூத்திக்கொண்டே இருக்க, ஜெயிக்கிறவர்கள் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பழனிசாமியா ஜெயிக்கிற போது நீட்டாக ஜெயிச்சு வந்துக்கிட்டே இருப்பார். இப்போ மத்தியில் எந்த ஆட்சி அமையணும்னு உங்களுக்கு எது விருப்பம் இருக்காங்க? உங்களோட கருத்து, மத்தியில் யார் ஆட்சி அமைச்சா உங்களுக்கு இந்த மக்கள் பாதுகாக்க போடுவாங்க? நாங்கள் எப்போதுமே ரெட்டலை அமைஞ்சாத்தே நல்லதுன்னு நாங்கள் நினைப்போம். போதுமா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.